பிஜிடிஆர்பி கெமிஸ்ட்ரி 2025 எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய ரொம்பவே முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலேருந்து பார்க்க போகிறோம். த ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் ஆஃப் என்எம்ஆர் சிக்னல்ஸ் இஸ் டிட்டர்மைன்ட் பை. அது என்ன பார்க்குறோம்? த ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் ஆஃப் என்எம்ஆர் சிக்னல் டிட்டர்மைன்ட் பை நியூக்ளியர் ஸ்பின் ஆஃப் ஹைட்ரஜன் ஒன்லி, கப்ளிங் வித் நெய்பரிங் நான் ஈக்குவலன்ட் நியூக்ளியை, மாலிகுலர் சிமெட்ரி ஒன்லி, ஷீல்டிங் எஃபெக்ட் ஒன்லி. அப்போ இந்த ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் ஆஃப் என்எம்ஆர் சிக்னல் இஸ் டிட்டர்மைன்ட் பை ஆப்ஷன் பி கப்ளிங் வித் நெய்பரிங் நான் ஈக்குவலன்ட் நியூக்ளியை. அப்போ இந்த நெய்பரில் நான் ஈக்குவலன்ட் நியூக்ளியை எத்தனை இருக்கோ அதை பொறுத்து அங்கே வந்து அந்த ஸ்பிளிட்டிங் பேட்டர்ன் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிஎல் சிஹெச் டூ சிஹெச் டூ சிஹெச் டூ சிஎல் இருக்குது. அப்போ இந்த கேஸில் அப்போது 2 நான் ஈக்குவலன்ட் நியூக்ளியை இருக்குது. அதாவது ஏ ஒன்று, ஏ ஒரு செட்டு, பி ஒரு செட்டு. இப்போ இதில் நம்ம எப்படி ஸ்பிளிட்டிங் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அப்போ ஃபஸ்ட்டு அந்த ரோஸ் கலரில் உள்ள அந்த சிஹெச் டூ அந்த நியூக்ளியை நம்ம எடுத்துக்கிடலாம். அப்போ அது ஏ. அப்போ அந்த கார்பனுக்கு நெய்பரில் உள்ள கார்பனில் எத்தனை ஹெச் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்போது இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு 2 ஹைட்ரஜன் இருக்குது, ரைட் சைடில் ஒரு 2 ஹைட்ரஜன். இப்போ டோட்டலாக 4 இருக்குது. அப்போ இங்கே இந்த ஸ்பிளிட்டிங் ரூல் பார்த்திங்கன்னா n+1 ரூல். அதாவது நெய்பரில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும். அதுதான் n. அது கூட 1 ஆட் பண்ணிட வேண்டியது தான். அதாவது n+1. அப்போ இங்கே அந்த ரோஸ் கலர் ஹைட்ரஜன் இருக்குல்லையே அதை சுற்றி 4 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ 4 + 1 5. இப்போ நீங்கள் ஸ்பெக்ட்ரத்தில் பாருங்கள், ஏக்கு நேர்கீழே அங்கே வந்து 5 லைன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். 5 லைன்ஸ் இருக்குதா? அப்போ அதாவது ஒரு சிக்னல் பார்த்தீங்கன்னா 5 ஸ்ப்ளிட் ஆகிருக்குது. அப்போ குயின்டட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அதே இது இப்போ இந்த நம்ம பி ஹைட்ரஜனை எடுத்துக்கிடலாம். இப்போ பி ஹைட்ரஜனுக்கு நெய்பரில் எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அதாவது இந்த ரோஸ் கலர் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, அதில் 2 ஹைட்ரஜன் இருக்குது. அப்போ அந்த 2 + 1 ரூல், அதாவது 3 லைன்ஸ் அங்கே கிடைக்கும். இப்போ ஸ்பெக்ட்ரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிக்கு நேர்கீழே 3 லைன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஓகே, அப்போ அங்கே வந்து ட்ரிப்ளட். அப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்துட்டு ட்ரிப்ளட்டு, குயின்டட்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அடுத்ததாக இதில் இந்த டிஎம்எஸ் இருக்குது. அடிக்கடி எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதாவது என்எம்ஆரில் என்ன ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுவோம்? அதாவது டிஎம்எஸ் யூஸ் பண்ணுவோம். இதே போல் எம்சிக்யூ நிறையா வேணும் அப்படின்னாச்சும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.